கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். இந்த நாமத்திற்கு 3 அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னேன். அதில் ஒரு அர்த்தத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்று சொன்னால், தேவனாகி கர்த்தர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். பொதுவாகவே இந்த போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இந்த ஐஸ்வர்யம், பொருளாதாரம் என்று வரும்போது நிறைய பேச போகிறோம். அதற்கு முன்பாக தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம், தயவு என்று வரும்போது கூட அதில் கூட எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், கட்டுக்கடங்காத இரக்கம் தேவனிடத்தில் இருக்கின்றது. ஆழம் கண்டுபிடிக்க முடியாத இரக்கம், போதுமானதற்கும் அதிகமான இரக்கம் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை பற்றி தான் வேதம் நமக்கு அதிகமாக போதிக்கின்றது. கடந்த வாரத்தில் கூட நம்ம தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது, படைப்பில் அவருடைய இரக்கத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பூமியினுடைய சிறப்பு, தேவன் எவ்வளவு ஒரு அழகான இந்த பூமியில் கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். தேவன் உண்டாக்குன எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். படித்தது மட்டும் கிடையாது, அவனை கொண்டு வந்து வைக்கிற தோட்டத்தை பார்த்தாலே கடவுள் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்று நமக்கு தெரிகின்றது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டு அவனை அம்போன்னு விடலை. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டு ஏதோ ஒரு ஓலை கொட்டாயிலையோ ஓலை குடிசையிலையோ அல்லது பிளாட்ஃபாரத்திலேயோ இருக்கும்படி தேவன் உண்டாக்கலை. பைபிளில் போடப்பட்ட ஏதேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். ஏதேன் என்று சொன்னால் இன்பம் நிறைந்த ஒரு இடம். தேவனுடைய எண்ணம் பாருங்கள், நம்ம துன்பம் நிறைந்த ஒரு இடத்துல இருப்பது தேவ திட்டம் அல்ல. ஆதியில் மனுஷனை உண்டாக்கி கடவுள் கொண்டு வந்து அவன் மனிதனை வைத்த இடமே பார்த்திங்கன்னா இன்பம் நிறைந்த ஒரு இடத்துல தான் வச்சிருக்கிறார். ஏன் இதை அழுத்த நிறுத்தமாக சொல்ல விரும்புகிறோன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வே பிரச்சனை, கிறிஸ்தவ வாழ்வே கஷ்டம், கிறிஸ்தவ வாழ்வே அப்படின்னு மக்கள் இழுக்க ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க. தேவன் நம்முடைய துன்பங்களை இன்பமாக மாற்றுகிறவர், கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், நம்முடைய திண்டாட்டத்தை கொண்டாட்டமாக மாற்றுகிறவர். இப்படிப்பட்டவர் தான். அதே போல் நம்முடைய எல்லா விதமான பிற்போக்கான காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்து ஒரு சரியான பாதைக்குள் கொண்டு போகின்றார். முதல்ல தேவன் மனுஷனை உண்டாக்கின விதத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இன்பம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் மனுஷனை வைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கிழக்கு ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்னும் என்று பேர். மனுஷனை உண்டாக்கி இன்பம் நிறைந்த ஒரு தோட்டத்தை பற்றி வர்ணிக்கும் போது எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 4 நதிகள், 4 நதிகளும் பாயிற இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. 4 தேசங்களை உள்ளடக்கிய ஒரு தோட்டம் தான் இந்த ஏதேன் தோட்டம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி போடுற கத்திரிக்காய் தோட்டம் கிடையாது பாருங்கள். 4 தேசங்களை அடக்கிய தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்கே தான் கொண்டு போய் மனுஷனை வைச்சார். அவங்க வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி கொடுத்தார். இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் மனிதன் மீது எவ்வளவு அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், தேவனுடைய மனதுருக்கத்தை தான் நாம் இந்த காரியத்தில் பார்க்க முடிகின்றது. நம்முடைய அப்பா அன்பின் அப்பா, அன்பின் தகப்பனாக இருக்கின்றார்.
பாருங்கள், நெல் விலையும் கோதுமை விலையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பொன் விலையும் என்று போடப்பட்டிருக்கிறது. போட்டிருக்கு பாருங்க, 11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். எவ்வளோ தேவன் நல்லவர் பாருங்க. பொன் விளையும் பூமியில் கொண்டு போய் வச்சார் தேவன் மனுஷனை. அவ்வளோ நல்லவர், இரக்கமுள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய இரக்கத்தை ஏராளம் பார்க்க முடியும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் சொன்னோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது என்ன சொன்னோம் என்று சொன்னால், பிதாவை வெளிப்படுத்தினவர், தேவனை வெளிப்படுத்தினவர். தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே இருந்துச்சு, சீசர்களுக்கும் இருந்துச்சு. பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி அவருடைய கேரக்டர் முழுவதையும் மக்கள் பார்க்குறாங்க. அவ்வளவு இரக்கம், மனதிற்கும், காரணியம், அதை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் மட்டும் தேவன் வெளிப்படுத்துகிற, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவனுடைய இரக்கத்தை பார்க்குறோம். பைபிளை படிக்கிறோம் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார் தேவனுடைய இரக்கத்தை பற்றின்னு படிப்போம் பாருங்கள். 103ஆம் சங்கீதம் போய்க்குவோம். சங்கீதம் 103, அதில் 8வது வசனத்தை படித்து காமிக்கிற எடுத்துக்கோங்க. சேர்ந்து படிப்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்கள் தேவனை குறித்து. இந்த யூதர்கள் தான் பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் சில பனிஷ்மெண்ட்லாம், சில தண்டனையெல்லாம் மக்கள் அனுபவிக்கும் போது கர்த்தர் தான் அதெல்லாம் பண்ண மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தாவீது பக்தன் எழுதுகிறாரு கர்த்தரை பற்றி. அவர் சொல்கிறாரு, அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். நம்ம ஆராதிக்கின்ற தேவன் அப்படிப்பட்டவர். சும்மா கடவுளை தப்பாக காமிச்சிட்டாங்க. அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவங்க பாருங்கள், கடவுளை தப்பாக காமிச்சிட்டாங்க. நம்முடைய இந்திய தேசமும் கடவுளை தப்பாக காமிச்சிருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் இருக்கின்ற சில விக்கிரகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய தோற்றத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அகோரமாக இருக்கும், பயமாக இருக்கும். கடவுள்லாம் இப்படி தான் இருப்பார்ன்ற ஒரு தோற்றம். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் எப்படி, கடவுள் எப்படிப்பட்டவரான், அவர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அதே இடத்துல பாருங்கள், 11ஆம் வசனம். ஒரு தடவை மட்டும் இல்லை, திரும்ப கீழே போகிறாரு பாருங்க, படிக்கிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்கிறாரு, தூரத்தை வச்சு சொல்கிறார். பூமிக்கு வானம், இன்னும் பாருங்க, முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் சொல்கிறாங்க, அதுக்கு மேலெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது ஒரு 3 விதமான காரியத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்குதுன்றாங்க. பரலோகத்தை யாரும் பார்த்தது கிடையாது, ஆனால் அது ஒரு இடம் இருக்குது. பைபிளில் போடப்படுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, இந்த டிஸ்டன்ஸை கணக்கிடலை. சொல்கிறாரு சங்கீதக்காரன், சொல்கிறாரு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆமென். தேவனுடைய உள்ளத்தை பாருங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. அதுக்கு மெஷர்மெண்ட், அதுக்கு அளவுகோலே இல்லைன்றார். அதில் 17ஆம் வசனம் படிக்கிறோம், 13ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யாருங்க சொன்னாங்க பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடூரமானவர்னு? பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பக்தன் பேசுகிறாரு பாருங்க, கடவுளை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஆமென். அதில் இன்னொரு வசனம், 17ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. இப்போ என்ன சொல்றார்? அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் யார்? அவரை கனம் பண்ணுறவங்க, அவரை மதிக்கிறவங்க, அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கிறவர்கள், அவரை முதலாவது வைக்கிறவர்கள். கர்த்தர் சொல்றாரு அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை
அவருடைய கிருபை நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஆமென். நன்றாக புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. பைபிளை போல கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று இதே சங்கீதங்களை தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனை பற்றி தப்பான ஒரு படத்தை நம்ம கொண்டு இருக்கக்கூடாது. தேவனை பற்றி ஒரு நல்ல படங்களை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறாரா? மோசே எடுத்துங்க. அவர் என்ன சொல்கிறார்? யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து காமிக்கிற பாருங்க. நீ நினைக்கலாம், இவர் இப்படி சொல்கிறாரு, மற்றவங்கன்னு சொல்லலையே. இல்லை, பைபிளில் பார்க்குறோம், மோசே கூட தேவனை பற்றி ஒரு நல்ல படத்தை காமிக்கிறார். படிப்போம். 34ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். 6ஆம் வசனத்தை அவங்க அங்கேருந்து உங்களுக்கு படித்து காமிக்கிறேன், எடுத்துக்குவோம், படிக்கிறேன் பாருங்கள். 6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். புரிஞ்சுச்சுங்களா? தேவனே அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான், அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமம் இப்படிப்பட்டதான் இரக்கம், அவர் நாமம் இப்படிப்பட்டதான் கிருபை, அவர் நாமம் இப்படிப்பட்டதான் கர்த்தர், அவர் நாமம் இப்படிப்பட்டதான் நீடிய சாந்தம், அவர் நாமம் இப்படிப்பட்டது மகாதயை, அவருடைய நாமம் சத்தியம். ஆமென். மோசே பாருங்க, இவர் தான் பிரமாணங்கள்லாம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர். தேவனால் ஏவப்பட்டு தேவன் சொல்ல எல்லா காரியத்தையும் எழுதினவர். அதே மோசே தேவனை பற்றி எப்படி காமிக்கிறாரு? அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். மோசஸ் மட்டும் இல்லை, நெகேமியா கூட என்ன சொல்கிறார்? நெகேமியா புஸ்தகத்தில் எடுத்து படிப்போம். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நெகேமியா 9:17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், ஒரு அழகாக சொல்றார் நெகேமியா, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆமென். புரிஞ்சுக்கணும், பைபிளில் எப்படி போடப்பட்டிருக்கு தேவனை பற்றி. இவ்வளோ அழகாக சொல்கிறார், வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, பாருங்கள், இதெல்லாம் சும்மா ஏதோ இந்த புக்கை ஃபில் பண்ணுறதுக்காக இதெல்லாம் எழுதி வைக்கல. தேவனை பற்றிய ஒரு நல்ல படத்தை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யோனா என்ன சொல்கிறார்? யோனாவின் புஸ்தகம் போவோம். அவர் கூட பாருங்கள், கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனில் எங்கேருந்து பேசுகிறார்ன்றதை பற்றி படிப்போம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறேன்னு கேளுங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆண்டவர் பற்றி கரெக்டாக பேசுகிறாரு பாருங்க. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் என்ன பண்ணேன், தரிசிக்கு போனேன், அதே மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்றாரு. தேவனை பற்றி நல்ல படம். ஆமாம், இங்கே இருக்கிற நமக்கு இருக்கணும். தேவனை பற்றி நல்ல ஒரு படம் எப்போதுமே இருக்கணும். இந்த மாதிரி வேதத்தில் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். தேவனை பற்றி நல்ல படங்களை நாம் காண்பித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையில் நமக்கு தேவனை பற்றிய நல்ல படங்களால் நம்முடைய மனதை நிறைத்து கொண்டே இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்கிறார், என்ன சொல்ல வராருன்னு பார்க்கும்போது படிப்போம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். லூக்கா புஸ்தகம் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்க, எடுத்துக்கோங்க. 36வது வசனம், 6:36.
ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி காமிக்கிறாரு? இந்த ஜனங்கள்லாம், யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் கடவுள் பிதான்னு சொன்னாலே வேணமா நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி காமிக்கிறார்? சொல்றாரு, ஆகையால் உங்கள் பிதா, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பிதா. ஆமென். புரிஞ்சுக்கிங்க, நம்முடைய கடவுள், நம்ம ஆராதிக்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். பாருங்க, இந்த இரக்கத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்றதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் போய்க்குவோம். 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பார்ப்போம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கீழே பார்க்குறோம் பாருங்க, 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை நம்ம காண்பிக்கின்ற விதமே வித்தியாசமாக இருக்குது. அவர் இரக்கமுள்ளவர், பூரண சர்க்குணர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகின்ற தேவன். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது தேவன் தான் இதெல்லாம் செய்தார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அதே நேரத்தில் பாருங்கள், குடும்பத்தில் ஒரு இழப்பு உண்டாகுதுன்னா, ஒரு பிரிவு, ஒரு துக்கம் உண்டாகுதுன்னா உடனே கடவுள் தான் நம்ம பிள்ளையை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய நேரத்தில் பாருங்கள், ஒருவேளை பிள்ளைகள் மறிக்கலாம், அந்த நேரத்தில் உடனே கடவுள் மேலே பழியை போட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் வேலையில் பாருங்கள் பல பிரச்சனைகள் உண்டாகலாம். உடனே இந்த வேலையில் கடவுள் தான் இறங்கி என் வேலையை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, வேலையை கெடுத்துட்டாரு, நல்லா போயிட்டு இருந்த வேலையை எப்படி ஆக்கிட்டாரு. கவனமாக கேளுங்க, தேவன் மீது இங்கே இருக்கிற யாரும் பழி போட முடியாது, பழி போட கூடாது என்பதை நம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். தேவன் வியாதியை கொடுக்கறது கிடையாது. அது அன்றைக்கு நேரத்தில் ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா உடனே நம்ம பண்ணுவோம், கடவுள் தான் அதெல்லாம் வியாதியை கொடுக்குறார். கிடையாதுங்க, கடவுள் வியாதியை கொடுக்கறது கிடையாது. வியாதியை கொடுக்கறது கிடையாது, வியாதியை அனுப்புவதும் கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, வியாதி அனுப்புறதுக்கு பரலோகத்தில் வியாதி கிடையாது. அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வியாதியை பரலோகத்தில் ட்ராவை நீங்கள் நம்ம பீரோவை திறந்து ட்ராவை ஓப்பன் பண்ணி இது எடுத்து கொடுக்குற மாதிரி அங்கே பரலோகத்தில் உட்காந்து அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லி கர்த்தர் பரலோகத்திலேருந்து இறங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. ஒருவேளை நம்ம பெந்தகோஸ்த மக்கள் சொல்கிற மாதிரி கடவுள் தாங்க வியாதி ஆக்குறாருன்னு சொன்னால், நான் உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? முதல்ல என் மனைவிக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? முதல்ல எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இன்னும் நிறைய வியாதியை கொடுங்க, என் மனைவிக்கு நல்ல வியாதியை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல வியாதியை கொடுங்க. கடவுள் தான் வியாதியை கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் வியாதிக்காக ஜெபம் பண்ணணும். லாஸ்ட்டில் என்கிட்ட ப்ரேயர் பண்ண வருவீங்க, ப்ரேயர் பண்ண வரும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு புதுவிதமான இந்த வியாதியை கொடுங்க ஆண்டவரே. பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும், அதாவது இவங்க சொல்கிற கூற்றின்படி, யார்? நம்முடைய பெந்தகோஸ்த மக்கள் சொல்கிற மாதிரி கடவுள் தான் வியாதி ஆக்குறார், கடவுள் தான் இந்த வியாதியை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் என்று சொன்னால், நான் என்ன பண்ணணும்? வியாதி இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவரே, உங்களுக்கு இந்த வியாதி அந்த வியாதி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணணும், இல்லைங்களா? புரியுது என்ன சொல்கிறேன்னு? கர்த்தர் அப்படி செய்வது கிடையாது. திரும்ப சொல்கிற, பரலோகத்தில் எந்த வியாதியும் கிடையாது. பரலோகம் சுகத்தின் பரலோகம், பரலோகம் நல்ல பரலோகம். அங்கேருந்து கர்த்தர் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறாரு ஒழிய கெட்டது பண்ணல. அதுதான் பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்தில் திரும்ப நல்லா புரிஞ்சுக்குங்க,
நல்லா புரிஞ்சுங்க, தேவன் யாரையும் வியாதியாக்குவது கிடையாது. வேதம் சொல்லுது, வியாதி என்று சொன்னால் அது ஒரு பெரிய சாபம். சாபத்தினால் இந்த உலகத்தில் வந்தது. இந்த வியாதியை தருவது தேவன் அல்ல, வியாதிக்கு காரணம் பிசாசு. தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன், பிசாசு அவன் வியாதியை கொடுக்கிறவன், சாபத்துக்கு காரணமாக இருக்கிறவன், பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறவன், எல்லா விதம் நஷ்டத்துக்கு காரணமாக இருக்கிறவன். தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் நல்லவர். பைபிளை பார்க்குறோம் பாருங்க, யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். வேதம் என்ன சொல்லுது, வியாதிக்கு என்ன காரணம் என்று சொல்லி, யார் காரணம்னு வேதம் என்ன சொல்லுது கவனிக்கணும். நம்ம கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. நீ நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, ஏதாவது வியாதினா உடனே கடவுளை சொல்லிடுற, கடவுள் தாங்க அது வியாதியாக்குறாருங்க. அப்படி கிடையாது. தேவன் இரக்கமுள்ளவர். படிப்போம், யோபு 2:7 வசனம் படித்து காமிக்கிறேன். அப்பொழுது சாத்தான், கவனிச்சிங்களா, யாரு சாத்தான்? கரெக்டாக பைபிளில் போடப்பட்டிருக்கு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கவனிச்சிங்களா, யார் வாதிச்சான்னு? யோபு புஸ்தகம் தான் கடவுள் தான் பண்ணாருன்றுவாங்க பாருங்க. யோபு பாவங்க, யோபுக்கு இவ்வளோ பிரச்சனையா? கவனமாக கேளுங்க. ஒரு வசனத்தை வச்சு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்ன உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் சொல்லிடுவாங்க. வியாதிக்கெல்லாம் உச்சந்தல்ல உள்ளங்கால் ஒரு பருக்கள், இதுக்கு கடவுள் தான். இல்லை, கரெக்டாக படிக்கணும். பைபிளில் போடப்பட்டிருக்குது சாத்தான். அப்பொழுது சாத்தான் என்று போடப்பட்டிருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வியாதிகளுக்கும் காரணம் பிசாசு. பிசாசு தான் என்ன பண்ணுறான், மனிதர்களை வாதிக்கிறான் என்பதை மனதில். தேவன் குணமாக்குகிறவர், தேவன் வியாதிக்கு காரணர் கிடையாது. பாரு, பைபிள் இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா லூக்கா புஸ்தகம் போவோம், அங்கே கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து வியாதிக்கு காரணம் யாருன்றதை பற்றி சொல்கிறார். லூக்கா புஸ்தகம் போவோம், 13ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். 16ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன், படிக்கிறேன். இதோ சாத்தான், இங்கேயும் இயேசு கிறிஸ்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறார், கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறார் வியாதிக்கு காரணம் என்ன. இங்கே பார்க்குறோம், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து கரெக்டாக பேசுகிறார். 18 வருஷம். சில உடனே கடவுளை சொல்ல, என்னாண்டவரே இப்படி பண்ணுறீர், இப்படி செய்கிறீர், நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ நல்லாயிரும் நாளைக்கு நல்லாயிரும்னு பார்த்துருக்குறேன், இப்படி வந்து வச்சு பண்ணுறீரேன்னு சொல்லி கடவுள் மேலே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கரெக்டாக பேசுகிற, இயேசு கரெக்டாக சொல்கிறாரு, சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? கவனிச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ இந்த அம்மாவனுடைய 18 வருஷம் பிரச்சனைக்கு காரணம் யாரு? நான் தான் சொல்ல, கரெக்டாக சொல்ல, 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். அங்கே பார்த்தோம் யோபுல சாத்தான் பருக்களால் வாதித்தான், இங்கு பார்க்குறோம் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வியாதின்னு வந்தால் உடனே கடவுள் மேலே பழிய போட்டக்கூடாது. வியாதிக்கு காரணம் பிசாசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பிசாசு தான் பாருங்க வியாதியினால் மக்களை கட்டி போடுறோம். தேவன் கட்டுகளை அவிழ்க்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் வியாதியின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவர். அது மாத்திரம் இல்லை, பேதுரு என்ன சொல்கிறார், வியாதிக்கு காரணம் யாருன்னு சொல்கிறார். படிப்போம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் போய்க்குவோம், 38ஆம் வசனம். அங்கே என்ன சொல்கிறார், பேதுரு என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து வியாதியை குறித்து என்ன சொல்கிறார். படிப்போம், 10:38 எடுத்துக்கங்க, 177வது பக்கத்தில் சேர்ந்து படிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசுவுடனே கூட இருந்தபடியினாலே அவர் முதல்ல சொல்ற நன்மை செய்கிறவராயும், அடுத்தது சொல்றாரு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கரெக்டாக பேசுறார். என்ன சொல்றாரு,
பிசாசின் பிடியில் குணமாக்குகிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறார். ஆமென். அப்போ என்ன சொல்கிறாரு பேதுரு, என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? இந்த எல்லா வியாதிக்கு காரணம் பிசாசு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பிசாசின் பிடியில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். பிசாசு வியாதினால் கட்டி போடுறான், தேவன் கட்டு அவிழ்க்கிறவர். வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறவர் நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா. ஒருபோதும் வியாதியினால் நம்மை கட்டி போடுவது கிடையவே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு நல்ல படத்தை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அப்போ வியாதிக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன சொல்லிட்டாங்க கிறிஸ்தவங்க? இப்படியே ஒரு புஸ்தகம் இருக்குது பாருங்க, எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறேன். வியாதி கடவுள் கொடுக்கின்ற மறைமுகமான ஒரு ஆசீர்வாதமா. என்ன சொல்றாங்க நம்ம ஆட்கள்? வியாதிக்கு பதில் தெரியாது, வியாதிக்கு காரணம் தெரியாதனால நிறைய பாயிண்ட் ஒருத்தர் எழுதிட்டு வராரு பாருங்க. வியாதி வருவதுக்கு என்ன காரணம் எழுதிட்டு வரும்போது அதில் உள்ள இடைச்சொல்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, வியாதி தேவன் கொடுக்கின்ற மறைமுகமான ஆசீர்வாதம்ன்றார். நம்ம ஆட்கள் தான், நம்ம கிறிஸ்துவ ஆட்கள் தான் புக்கை எழுதி வச்சிருக்கிறாங்க. வியாதி மறைமுகமான ஆசீர்வாதமா. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறவர்கள் எப்படி கிறிஸ்துவத்தில் தேவனை பற்றி நல்ல படம் உள்ளே போக ஆரம்பிக்கும். வேதத்தில் ஒரு உதாரணம் கிடையாது, 3 உதாரணத்தை காமிக்க ஆரம்பித்தேன். யோபு பிசாசு வாதிச்சான், பிற்பாடு 18 வருஷம் சாத்தான் கட்டி போட்டிருந்தான். அப்போஸ்தலரை படிக்க ஆரம்பிக்கிறோம், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குனார் இயேசுன்னு பார்க்குறோம். இவ்வளோ வேதம் தெளிவாக போட்டிருக்கும் போது நம்ம ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளுக்கு வியாதி ஒரு மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம். முதல்ல அவருக்கு தான் ஜெபம் பண்ணணும். அது புஸ்தகத்தில் எழுதுன அவர் தான் முதல்ல, ஆண்டவரே இந்த மறைமுகமான ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணணும் அவர். யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் பாருங்க, சில புஸ்தகத்தை படிக்கும் போது கூட கொஞ்சம் பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறது யூடியூப் சேனல் பார்க்கும்போது கொஞ்சம் பாருங்க, பார்த்து எதை பார்க்குறோன்றது முக்கியம். இல்லைங்க எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு வராங்க, எல்லாரும் பைபிள் தானே போதிக்கிறாங்க, எல்லாரும் பாஸ்டங்க தானே, நம்பிடக்கூடாது. எல்லா வசனத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. பாருங்க, கொஞ்சம் யோசிக்கணும். இது வார்த்தையில் தான் வருதா என்னன்றத யோசிக்கணும். பாருங்க, கவனமாக இருக்கணும். நம்ம என்னத்தை கேட்குறோம், என்னத்தை படிக்கிறோம்ன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். தெளிவாக இருக்கணும். தேவனை பற்றி கரெக்டான ஒரு காரியத்தை படிக்கணும், கேட்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த கோர்வையாக வரதுனால சொல்கிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனை எப்படி காமிக்கிறாரு? அவர் இரக்கமுள்ள பிதா, உங்கள் பிதா இரக்கமுள்ளவர் என்று சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஏராளமான காரியத்தை பேசணும். எல்லாவற்றிலையும் தேவனை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அவர் இரக்கமுள்ளவராக தான் பார்க்க முடியும். பைபிள் போடப்பட்டிருக்குது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். தேவன் இயேசுவாக மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3:16 பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு இரக்கத்தின் தேவன் இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்தில் அவதரித்தார், இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார். பைபிளை பார்க்குறோம், மனதுருகினார். வியாதியஸ்தர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார். சகல வியாதியஸ்தர்களுக்கு, சகல ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களை விட்டு விலக்கினார் என்று பார்க்குறோம். பாருங்க, வியாதியை கடவுள் தான் கொடுக்குறாருன்னு இவங்க சொல்கிற விதத்தை பார்த்தோம்னா இயேசு என்ன பண்ணணும்? நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் தான் வியாதி ஆகுறாரு, கடவுள் தான் மறைமுகமான தேவன் கொடுக்கின்ற மறைமுகமான ஆசீர்வாதம் வியாதின்னு சொல்லும்போது இப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? சகல வியாதிகளை சுஸ்தமாக்கியிருக்க கூடாது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும். உடனே என்ன பண்ணணும்? நான் இந்த வியாதியை அகற்ற முடியாது என்று சொன்னால் இது பிதா கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இயேசு என்ன பண்ணியிருக்கணும்?
அவர் நவுந்து போயிருக்கணும். ஆனால் இந்த சுவிசேஷத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, பல வார்த்தையில் ஒரு வார்த்தை என்னன்னா, சகல வியாதிகளை சுகமாக்குனார். சகல வியாதி, சகல நோய்கள். இன்னொன்று பாட்டுக்கணும், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரு சிலர் கிடையாது, அவர் வஸ்திரத்தை தொட்ட யாவரையும், அனைவரையும், எல்லாரையும். இன்னைக்கு என்ற மருத்துவமனைகள் எல்லாமே பார்த்தா மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், யாரையும் ஹீல் பண்ண முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குறார். போன எல்லாரையும் சுகமாக்கிட்டாங்க, தொட்ட எல்லாரும் சுகமாயிட்டாங்க, அவர்கிட்ட போன எல்லாருமே விடுதலையாகி விட்டார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் வியாதியை தருவது கிடையாது. அப்படி வியாதியை தருவது இயேசு தேவனாக இருந்தால் இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு அமைதியாக ஒரு போயிருக்கணும். என்ன பண்ணுறதுமா, கவலைப்படாத, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவரே வியாதியை கொடுத்தா நான் அதை எடுக்க முடியாதுன்னு அவர் போயிருக்கணும். ஆனால் இயேசு எல்லாரையும் சுகமாக்குனாரு. மாம்ச உருவத்தில் தேவன் நல்லவர் என்பதை மக்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார், மக்களுக்கு உதவி செய்தார். ஆமென். நான் காமிச்சலையா, குஷ்டரோகியம் அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்து சரித்திரத்தில் யாருமே குஷ்டரோகியை தொட்டது கிடையாது. ஒரே ஒருத்தர் தான், இயேசு ஆண்டவர். அவனை தொட்டு சுத்தமாக்கினார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆமென். எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ கிருபை உள்ளவர் பாருங்க. அந்த நாட்களில் பார்க்குறோம், குஷ்டரோகியை தொட்டால் அது பெரிய குற்றம் என்று எண்ணின ஒரு சமுதாயம். இயேசு கிறிஸ்து அதை குறிச்செல்லாம் கவலைப்படுற, நீ என்னதான் சட்டத்தை மாற்றி அமைச்சாலும் நான் அதை கவலைப்படுறது கிடையாது. என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய சித்தம் என்ன, இந்த குஷ்டரோகத்திலிருந்து இவன் சுகமாக வேண்டும். யோசிச்சு பாருங்க, நாற்றம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அந்த குஷ்டரோகியை பற்றி சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சுகமாக்கின அந்த குஷ்டரோகி முத்துன வியாதியும், அதாவது இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ன்றாங்க பாருங்க. சில சொல்கிறாங்களே, எங்க இது ஆரம்பத்திலே வந்திருந்தால் சரியாக்கியிருக்கலாம், என்ன கடைசி கட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த குஷ்டரோகி ஃபைனல் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ், பக்கத்தில் போக முடியாது, நாற்றம், நாறுகின்ற ஒரு சூழ்நிலை. ஏசு அதெல்லாம் பொருட்படுத்தல பாருங்க. நாற்றத்தை எல்லாவற்றையும் மாறி ஒரு கௌரவமான ஒரு மனிதனாக இந்த பூமியில் அவனை நடக்க வச்சார் கர்த்தராகிய தேவன். ஆமென். 2 குருடங்க அப்படிதான் வந்தாங்க. இயேசு அவங்க மேல மனதுருகி குருட்டுத்தன்மை நீக்கிறார். பிறவிலிருந்தே அவங்க ஒளியை கண்டது கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது மனதுருகி முதல் முறையாக அவர்கள் இயேசுவின் முகத்தை பார்த்தார்கள். சிருஷ்டிகரை பார்த்தாங்க. ஆமாம், பிச்சைக்காரங்க பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவங்க தேவன் அவ்வளவு மனதிருக்கமுள்ள ஒரு பிச்சைக்காரங்க மேலேயும் அவங்கள ஒதுக்கி தள்ளல, அவங்கள சுகமாக்குறார். அது மட்டுமல்ல, நான் காமிச்சலையா, ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பிசாது பிடிச்ச ஒரு மனுஷன், லேகியோன் பிசாது பிடிச்ச ஒரு பையன் மனுஷன், அவனை இயேசு மனதுருகி அவனை சுகமாக்குறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் இரக்கமுள்ளவர் தான், புதிய ஏற்பாட்டிலே அவர் இரக்கமுள்ளவராக தான் இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய இரக்கம். ஒரு வசனம் படிப்போம், லூக்கா 1:77. லூக்கா 1:77 படித்து காமிக்கிறேன். 1:77 படிக்கிறோம். அவர் தம்முடைய நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு 77 நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறாரு லூக்கா. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னதாக நடந்து போவாய். தேவனுடைய இரக்கம். ஆமென். ஆகவே நமக்கு பாவ மன்னிப்பு எதனால் கிடைச்சது? பாவ மன்னிப்பு நம்ம பாவத்தை அறிக்கை செய்ததுனால அல்ல, நம்முடைய உபவாசத்தினால் அல்ல, நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, நம்முடைய கண்ணீரினால் அல்ல, தேவனுடைய இரக்கம் நம் மீது விழுந்தது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
தேவன் என் குடும்பத்தின் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் என் வேலையின் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் எங்கள் பட்டணத்தின் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். சில ஆட்கள்லாம் பாருங்க, கடவுள் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி கடவுளை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க, நிறைய காமிப்பாங்க. அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, தேவன் நியாயம் தீர்ப்பு இருக்குது ஆனால் அது யார் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். 8 மணிக்கு எல்லாத்தையும் டக்குன்னு பேசிவிட முடியாது. எபேசியர் 1:7 போவோம். எபேசியர் 1:7 அவருடைய பிள்ளைகள் மீது எப்படி தேவனுடைய இரக்கம் இருக்கிறது என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். 1:7 படிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பவுல் அழகாக காமிக்கிறார் நமக்கு பாவ மன்னிப்பு எப்படி வந்துச்சு. அதை சொன்ன இல்லையா, நம்ம பண்ணின புண்ணியம் கிடையாது, நம்ம பண்ணின தியாகம் கிடையாது, நம்ம ஏதோ செஞ்சோமா கிடையாது. பைபிளை பார்க்குறோம், பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. ஆமென். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பற்றி தீத்து என்ன சொல்றார்? தீத்து புஸ்தகம் 3:5 தீத்து 3:5 படிக்கிறோம் பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், கரெக்டாக பேசுகிறார் பவுல், சொல்ற நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி, கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தெளிவாக பேசுகிறார், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். ரட்சிப்பு எப்படி உண்டானது, எப்படி பாவத்தை மன்னித்தாரு? பவுல் எபேசியர்ல தான் காமிக்கிறாரு, தீத்துல நான் காமிக்கிறார்னா அவருடைய தமது இரக்கத்தின்படியே. ஆமென். நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் நம் மீது விழுந்தது ஒரு நாள், அது நிமித்தமான ரட்சிக்கப்பட்டோம், அது நிமித்தம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, 1 Corinthians 6:11 சொல்றாரு, உங்களில் சிலர், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? 1 Corinthians 6:11 11 படிக்கிறோம் பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? 10 திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை, இப்படிதான் இருந்தோமா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய லைஃப்பில் கூட நிறையா சொல்லலாம். நானும் அப்படி தாங்க இருந்தேன், என் லைஃப் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். யோசிச்சு பாருங்க, கழுவப்பட போறீங்கன்னு கிடையாது, பரிசுத்தமாக்கப்பட போறீங்கன்னு கிடையாது, நீதிமான்களாக்கப்பட போறீங்கன்னு கிடையாது. என்ன சொல்றாரு? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் சொல்றாரு, நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்றார். ஆமென். ஆகுதான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் முற்றிலும் தேவனுடைய இரக்கத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். புரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் தேவனுடைய மனதிற்கத்தை புரிந்து கொள்ளணும், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகுதான் சொல்றோம், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறோம். அன்றைய நேரத்தில் நமக்கே தேவைப்படுது, என்னை நேசிப்பாரா? நான் சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிப்பார். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை நேசிப்பார். அவர் யாரையும் ஒதுக்கி தள்ளுறது கிடையாது. இன்றைக்கும் இயேசு நம்மை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். புரிஞ்சுக்குங்க.
இந்த ஒரு வார்த்தை தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. என்னை நேசிப்பாரா? நான் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னு, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு என்னை நேசிப்பாரா? நான் சொல்கிறேன், உங்களே நேசிக்கிறார். இயேசு நம்மை நேசித்து எப்படி இங்கே கொண்டு வந்தாரோ அதே போல தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நேசிக்கிறார். பைபிளில் யோவானில் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். புரிஞ்சுக்குங்க, அன்பினால் நம்ம இரட்சித்தார், அன்பினால் பாவத்தை மன்னித்தார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நிலைமை யோசிச்சு பார்த்தா நம் நரகத்துக்கு பாத்திரவான்கள், நாம் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவர்கள். புரியுதுங்களா? நாம் தண்டனைக்குரியவர்கள். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாவாகி முப்பாட்டன் ஆதாம் செய்த பாவம் அப்படிப்பட்டது. அது நிமித்தமாக நம்ம எல்லாருமே, திரும்ப சொல்கிறேன், தப்ப முடியாத ஒரு தண்டனைக்கு தப்ப முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனால் மிகுந்த இரக்கம், கடவுளுடைய மிகுந்த இரக்கம், மிகுந்த அன்பு. நான் சொல்ல, ஒவ்வொரு நாளும் இவைகளை எண்ணி பார்த்து துதிக்க வேண்டும். நம்ம ரட்சித்து இருக்கிறாரே, நம்ம மீட்டிருக்கிறாரே. ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்ம துதியில் பார்த்தீங்கன்னா இதை எண்ணி துதிக்கணும். ஆண்டவரே, நான் எப்படியோ வாழ்ந்தேன், எங்கேயோ கடந்தேன், என் வாழ்வு வேறு மாதிரி போயிருந்திருக்கும். ஆனால் என்னை மீட்டிங்களா ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, உங்கள் அன்பு பெருசு, உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்தை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆமென். புரிஞ்சுங்களா? இந்த மீட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம ஏதோ பேசுகிற மக்கள் இதை மீட்பை ஒரு மட்டமாக எடுத்துக்கிறாங்க. ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆள்கிட்ட விடுதலையை பற்றி கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் பாருங்க, ஓ எவ்வளோ அவதிப்பட்ட நிலைமையா உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்து என்னைக்கு வெளி உலகத்தை பார்ப்பேன்னு எவ்வளோ ஆவலாக அங்கலாய்ப்பாக இருந்தால் தெரியுமா? அதுலேருந்து விடுதலை ஆகிற ஒருத்தனுக்கு தெரியும் விடுதலைன்னா என்னான்னு. நான் சொல்கிறேன், அப்படி தான் நாமும் ஒரு நாள் பிசாசின் பிடியில் இருந்தோம், பிசாசின் ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாக இருந்தோம். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், கொலோசியரில் சொல்கிறார் பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். 13:14 13 படிக்க, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி சொல்லுங்க, விடுதலையாக்கி. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவர்கள் இயேசுவால். விடுதலையாக்கி என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த இடத்துல படிக்க, விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பவுலுக்கு எவ்வளவு நன்றி மிகுந்த உள்ளம் பாருங்க. அவருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, முன்னாடி எப்படி இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், தேவன் நம்மை மீட்டாரே. ஆகவே அவர் சொல்ல, பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்க, நம்ம நேரம் எடுத்து நம்ம மீட்புக்காக நன்றி செலுத்தணும். தேவன் நம்மை ரட்சித்தாரே, அதை துதிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மட்டும் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால், மீட்கவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்வே வேற மாதிரி போயிருந்திருக்கும். இன்னைக்கு நான் திருச்சியில் நான் இன்றைக்கோ மண்ணாக போயிருப்பேன். நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எங்கெங்கேயோ வாழ்ந்தோம், எங்கெங்கேயோ இருந்தோம். நம்முடைய வாழ்வு இன்றைக்கெல்லாம் பேசப்படுது, வாழ்க்கை இருக்குது, நம்முடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கும். இன்னைக்கு தேவன் அவருடைய இரக்கத்தின்படி, இரக்கத்தினால் இந்த உலகத்தில் என்னை மீட்டாரே, என்னை ரட்சித்தாரே. எவ்வளவு அன்பு! இந்த அன்புக்கு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாதுங்க. இயேசு நம்மை நேசித்தார். இன்னைக்கு அன்னைக்கு நம்மளை ரட்சித்த போது நேசித்து விடல. நான் சொல்கிறேன், திரும்ப நல்ல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பு பெருகி கொண்டே தான் இருக்கிறது. ஆமாம். இன்னைக்கு கூட சில பேர்லாம் பாருங்கள், நாளாக அன்பு குறைஞ்சிரும். திருமணமானவங்களை எடுத்து பாருங்க, சொல்லுவாங்க இல்லையா, திருமணமான கொஞ்ச நாள்லையே
அன்பெல்லாம் குறைஞ்சி போயிடும். பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பை எடுத்து பாருங்கள். குழந்தை பிறந்தப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு பிள்ளைங்க சேட்டை பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாங்க விழ ஆரம்பிக்கும். பட்டால் விழ ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் பாசம் இருக்கும். நாளாக இந்த பாசம் குறைஞ்சி போயிடும். பாசம் வேசமாக இப்போ மாறும். ஆனால் ஒன்று நல்ல கவனமாக கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு நம்மை மீட்டாரோ, ரட்சித்தார், ரட்சிக்கிறதுக்கு முன்னாடியும் தேவன் நம் மீது இரக்கமுள்ள பிதாவாக, அன்புள்ள பிதாவாக தான் இருந்தார். ரட்சித்த போதும் அவர் இரக்கமுள்ளவராக தான் இருந்தார், அன்புள்ளவராக தான் இருந்தார். ஒன்று சொல்லுங்களா, இன்றைக்கும் தேவனுடைய அன்பு குறைந்து போகவே இல்லை. அது பெருகிட்டே தான் இருக்குது, பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவராக தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசுவின் அன்பு குறைந்து போகவில்லை, குறைந்து போகாத அன்பு. ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலே தேவனுடைய அன்பு பெருகி கொண்டே இருக்கிறது. நாளைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சாலும் தேவன் என் மீது வைத்த அன்பு பெருகி இருக்குமே ஒழிய குறைந்து போகாது. ஆமென். புரிஞ்சுங்களா? நம்முடைய வாழ்வை எப்படி தேவன் மாற்றி இருக்கிறார்னு அப்படிதான் பாருங்க. ஒரு தாய் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டிஷன் போடுவாங்க, அந்த பக்கம் போகாத, சுற்றுன்னு. நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கள, வேணுக்குனே போய் என்ன பண்ணுங்க, சுட்டுக்குங்க. எந்த ஒரு தாய்க்கும் பிள்ளைங்க சுட்டு வேதனைப்படுவது என்று எந்த ஒரு தாய்க்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேளை மீறி இந்த பிள்ளை சுட்டுக்கிட்டாலும் அந்த தாய் என்ன பண்ண, ஓடி எப்படியாவது அந்த காயத்தை ஆற்றுவதற்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க, எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனும் அப்படி தான். நம்ம இது பார்த்தீங்கன்னா அவர் இப்படி போகாத, இப்படி ஆயிரும், வார்த்தையின் மூலமாக நம்ம ஸ்டாப் பண்ணுறாரு. தாய் இந்த பிள்ளைக்கு சுட்டு பாடத்தை கற்றுக் கொடுக்கல. சுடுறது அந்த பிள்ளை சுட்டுக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையின் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாள். அந்த பக்கம் போகாத, உன்னைய அது சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேவன் பார்த்தீங்கன்னா வார்த்தையின் மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். ஆமென். சொல்கிறார் தேவன் எப்போதும் நம்மளை தீய வழியில் கொண்டு போய் சில தவறுகளாக செஞ்ச பிற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்குறது. முன்னாடியே சொல்கிறார், இப்படி போகாத, இப்படி செய்யாத, இப்படி பார்க்காத, இந்த லைனில் இப்போ நுழையாத சொல்கிறார். இப்போ நம்ம போய் மாட்டின உடனே சில பேர் மாட்டின உடனே கடவுள் மேலே பழி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் தடுத்துருக்கக்கூடாதா? இல்லைங்க, வார்த்தையை மீறினதுனால் பிள்ளை சுட்டிச்ச ஒழிய எந்த ஒரு பெற்றோருக்கும் பட்டு திருந்துட்டுன்றலாம் சொல்ல நினைக்க மாட்டாங்க. படுறதுக்கு முன்னாடியே வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு தேவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசி கொண்டே இருக்கின்றார். அன்பின் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த வார்த்தைக்கு, தேவன் கொடுக்கின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் கொடுத்திருக்கிறார்? அன்பினால் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைய தேவன் நம்மை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம் சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் நம்ம கொடுப்பார், சில வழிமுறைகளை கொடுப்பார். இந்த வழியில் வா, இந்த வழியில் போ, இதை செய்யாதெல்லாம் சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில இடத்துல கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கொஞ்சம் வேதனையாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு பாருங்கள், பெற்றோர்கள் சில காரியம் சொல்லும்போது பிள்ளைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெற்றோர்களை பிள்ளைங்க ரொம்ப ஒரு எதிரியாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னடாது, எங்கள் சந்தோஷத்தை தடுக்கிற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறாங்களே, எங்கள் சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்ட போடுற ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடம் தெரியும் ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு. ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் அப்படி தான். தேவன் நல்லவர்.
வார்த்தையின் மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற தேவன். உங்களுக்கு வியாதியின் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் அல்ல. தரித்திரத்தின் மூலமாக பாவத்தை கற்றுக் கொடுப்பவர் அல்ல. உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் வார்த்தையின் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர். ஆமென். ஆகவே வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். தேவன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள மனம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் சொல்ல, நான் சொல்லி இந்த வார்த்தையில் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. செஞ்சால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை வந்துச்சு? எவன் செய்யலையோ அவனுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. இந்த பிள்ளை தொடாதன்னு சொல்லும் போது அப்பயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கன்னா சுற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்காது. அது ரொம்ப முக்கியம். நான் நல்லா கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அடிப்பணிகின்ற ஒரு இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு உள்ளம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் இன்றைக்கும் வார்த்தையின் மூலமாக தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். வியாதியின் மூலமாக பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. ஒருவேளை மக்கள் வியாதியில் போய் மாட்டுறாங்க, அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். இன்றைக்கி எனக்கு தொண்டை கட்டியிருக்குன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். நான் என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வாய் கண்ட்ரோல் அவசியம். இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது தெரியும். இதெல்லாம் கிடைக்குதுன்றதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள சொல்லி அடிக்க முடியுமா? அப்படி வந்ததான் வேணா எழுந்து நிற்போம். கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். அது ஏராளம் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வில் குறைந்து போகாது. தேவனுடைய அன்பு குறைந்து போகாது. பாட்டுக்காரன் பாடினாரு, அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா, பசிபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றா. எவ்வளோ அழகான பாட்டு அந்த காலகட்டத்தில் எழுதி வச்சு பாடினாங்க பாருங்க. எல்லா சர்ச்சிலையும் பாடிட்டு இருப்போம். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். மறந்துடுறோம். திரும்ப நான் சொல்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்தி பாட்டு பாடுங்க. பாட்டோடே அதெல்லாம் இருந்துடக்கூடாது. அது வத்துனா கூட அவருடைய அன்பு கடல் வற்றாது, பாசக்கடல் வற்றாது. இன்னும் நம்முடைய வாழ்விலே பெருகி கொண்டே இருக்கும். நாளாக தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்வில் பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய அன்பு குன்றி போகாது, குறைந்தும் போகாது. தேவனுடைய அன்பு நம் மீது எப்போதும் இருக்கின்றது. நீ நினைக்கலாம், ஏன் பாஸ்டர் என்னை ஆண்டு நேசிக்கிறாரா? நான் இப்படி தப்பு பண்ணியிருக்கிறேனே, என்னை நேசிக்கிறாரா? நான் தான் ஆரம்பத்தில் காமிச்ச தேவன் திரும்பவும் நம் மீது இறங்குவார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. நம் மீது திரும்பவும் இறங்குகின்ற தேவன். மன்னிப்பு அவர்கிட்ட ஏராளம் இருக்குது. அதுக்குன்னு திரும்ப உங்களை பாவம் செய்ய சொல்கிறோமா? கிடையாதுங்க. தேவனுடைய அன்பை புரிந்த ஒரு விசுவாசியால் திரும்ப பாவம் பண்ண முடியாது. தேவனுடைய அன்பை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பாவம் செய்வாங்களுடைய. தேவனுடைய அன்பை சரியாக புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய இரக்கத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த அன்புக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் என்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அன்பு நிறையா இருக்குது, மன்னிப்பு நிறையா இருக்குதுன்றதுனால எல்லா தப்பையும் பண்ணலாமா? இல்லைங்க. பவுலோடு சொல்கிறாரு, கிருபை பெருகும்படி பாவத்தில் நின்று இருக்கலாமா? பைபிளில் போடப்பட்டிருக்கு பாருங்க. எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை பெருகுது. அப்போ மக்கள் சொல்லுவாங்க, ஓ பாவம் நிறைய பண்ணப்போ தேவ கிருபை பெருகுது. அங்கே வந்து சொன்னார் அடுத்தது, ரைட்டுப்பா, நான் சொன்ன காரியத்தை நீ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிற. அவர் சொல்கிறாரு, கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாமா? கூடாதே. ஆமென். நாங்களே தான் சொல்கிறோம். திரும்ப கிருபை நிறையா இருக்குது, அன்பு நிறையா இருக்குது. அன்பு கடல் வற்றாது, பாசக்கடல் வற்றாது. அதனால திரும்ப தப்பு பண்ணலாமா? கூடாதே.
பண்ணக்கூடாதே, செய்யக்கூடாதே. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். அப்பா, வேத காலகட்டத்திலே உம்முடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து அதை வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்களே. தாவீதும் மோசேயும் நெகேமியாவும் யோனாவும், இப்படி வேதத்தில் இன்னும் ஏராளமான மக்கள் உம்முடைய கிருபை இரக்கத்தையும் அதிகமாக பேசியிருக்கிறார்களே. ஓ, இன்றைக்கும் எங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். இயேசுவில் உம்முடைய இரக்கம் வெளிப்பட்டதற்காக, அன்பு வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ரட்சித்தது உம்முடைய இரக்கத்தினால் ரட்சித்தீரே, உம்முடைய அன்பினால் எங்களை மீட்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சரி செய்கின்ற தேவன், உம்முடைய வார்த்தையினால் எங்களை கரெக்ட் பண்ணுற தேவன், வியாதியை கொடுத்து தரித்திரத்தை கொடுத்து எங்களை கரெக்ட் பண்ணுற தேவன் அல்ல நீர். நீ நல்ல தேவன், இரக்கத்தினால் அன்பினால் நீர் எங்களை சரி செய்கின்ற தேவனாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய இரக்கம் விழுவதாக, தேவனுடைய கிருபை விளங்குவதாக, நம்முடைய அன்பு விளங்குவதாக. தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அகற்றுகின்றோம். அப்பா, அங்கே வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அன்பினால் தேவைகள் நிறைவேற்றப்பட்டவர்களாக இங்கு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.